ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு மார்கழி 19 பிரம்ம முகூர்த்த பூஜையோட மினி விலாகுது. காலையில் எழுந்திரிச்சு கோலம்லாம் போட்டு முடிச்சிட்டேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிளாக தான் வந்து கோலம் போட்டிருந்தேன். ஏன்னா இங்கே வந்து தூரல் போடுற மாதிரி இருக்குது. வேஸ்ட்டாக எதுக்கு மழையில் களை வேணும்னு சொல்லிட்டு சிம்பிளாக வந்து கோலம் போட்டு முடிச்சுட்டேன். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். அந்த கோலத்தை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் பிரம்ம முகூர்த்த விளக்குக்கு எல்லாமே ரெடி பண்ணியிருந்தேன். ஒரு சிஸ்டர் வந்து கேட்டிருந்தாங்க, நீங்கள் எப்படிக்கா கோலம் போட்டுட்டு டைமுக்கு வந்து பிரம்ம முகூர்த்த விளக்கு வந்து ஏற்றுறீங்கன்னு சொல்லிட்டு கேட்டிருந்தாங்க. நம்ம கோலம் போட்டு கலர் கொடுக்கறத காட்டி எப்படின்னு டைம் ஆகிடும். நம்ம கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு பிரம்ம முகூர்த்த விளக்கு ஏற்றிட்டு அப்படியே வந்து விட்டுட்டு வந்துடலாம் கோலத்தை. விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் நம்ம வேண்டுதெல்லாம் வச்சுட்டு அதுக்கப்புறம் போயிட்டு நம்ம கோலத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து இப்படிதான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். ஏன்னா நம்ம டைமுக்கு விளக்கு ஏற்றணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கோலம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப முக்கியம் கிடையாது. கொஞ்சமா ஸ்டார்ட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நம்ம பிரம்மமுகூர்த்த விளக்குல ஏத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு கோலத்தை வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். நான் வந்து என்னால இந்த டைமுக்கு வந்து கோலம் போட்டு முடிக்க முடியாது. அதனால நான் இந்த மாதிரி தான் கொஞ்சமா கோலம் போட ஸ்டார்ட் பண்ணிட்டு விளக்கெல்லாம் ஏத்திட்டு அதுக்கப்புறம் போயிட்டு தான் நான் வந்து கண்டினியூ பண்ணி கோலத்தையும் முடிப்பேன். ஏன்னா நான் கலர் கொடுக்கறதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப நேரம் ஆகும். அந்த டைம்க்குலாம் வந்து நம்ம எதுவும் பண்ண முடியாது. அதனால விளக்கு தான் முக்கியம்.